ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா ஸ்ரீராம். இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. நான் கடலெண்ணெயில் தான் வறுத்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெயில் நல்லா கடலையை போட்டு வறுத்துட்டு, வேர்க்கடலை போட்டு வறுத்துட்டு, அதுக்கு மேலே நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப உரைக்குங்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நாட்டு தக்காளிங்கிறதுனால நாட்டு தக்காளி சின்ன தக்காளிங்கிறதுனால நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன். 4 பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா அருமையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும். இது வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த வேர்க்கடலை சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா 4, 5 தோசை வரை சாப்பிடுவாங்க. அது உங்களுக்கு நல்லா இது ஹெல்த்தியும் கூட வேர்க்கடலை சேர்க்குறதுனால இந்த மாதிரி அரைச்சி கொடுங்க. உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆந்திராவில் இந்த சட்னி தான் பல்லி சட்னிம்பாங்க. அங்கே நிறைய மோஸ்ட்லி இந்த சட்னி தான் அவங்க செய்வாங்க, ஆந்திராக்காரங்க. அதனால் இந்த சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.